ஹாய், என்ன பண்ணுறீங்க எல்லோரும்? நல்லா இருக்கீங்களா? நான் தான் கொஞ்சம் டல்லாக இருக்கேன். கேமரா உடஞ்சிச்சு. ஸோ கேமரா உடஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு போட்டுருக்கேன். காஃபி சாப்பிட வந்தேன். காஃபி சாப்பிட வந்த இடத்துல செலவு பாருங்கள். கையில் காசே கிடையாது. செலவு வந்துச்சு. என்ன பண்ணுறீங்களா? சாப்பிட்டீங்களா? நேற்று என் ஃப்ரெண்டு ஒரு பண்ணாட கல்யாணத்துக்கு போணுச்சு. கல்யாணத்துக்கு போய் என்ன பண்ணுச்சுன்னா அவகிட்ட கேட்டேன்னா அது அசிங்கமாக இருக்குது. நான் அது பேர் ஃபோன் நம்பர்லாம் தரேன், நீங்களே கழுவி என்ன. கல்யாணத்துக்கு போயிட்டு கல்யாணத்தை முடிக்காமல் நடு ரோட்டில் படுத்துக்கிட்டு பிச்சை எடுக்கிறான். கேவலமாக இல்லை? காஃபி சாப்பிட வந்தேன். அந்த இடத்துல எவ்வளோ அழகாக கவனிச்சுக்கிறாங்க தெரியுமா? ஷாப் வந்து எம்எம்டியில் இருக்குது. எம்எம்டியில் வந்துட்டு குமாரன் ஸ்டோர் அதுக்கிட்ட இருக்குது. சூப்பராக இருக்குது. ஸோ திஸ் ஃபார் காஃபி ஷாப். இந்த காஃபி ஷாப்பில் தான் வந்திருக்கிறேன். காஃபி சாப்பிட்லான்னு வந்தேன்ப்பா. அதுக்குள்ளே இந்த பொண்ணை வந்து என்னென்னமோ பேசிட்டாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃப்ரெண்டு. காலையில் எழுந்தோடனே ஃப்ரெண்டு, நம்ம ஃப்ரெண்டு இது. ஸோ இங்கே வந்தால் ஸ்வீட் தருவாங்க. இது புது நியூ ஷாப் போல். அதான் ஸ்வீட் கொடுத்து ஐயோ 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 பாருங்களேன், உருண்டு வந்துருச்சு. இடத்து வைப்போம். எங்கே போப்போம் இருக்கு வச்சாச்சு. எக்ஸ்ட்ரா ஜீனி எடுத்து போட்டுக்க வேண்டியதுதான். தலை குடிச்சேன். அதான் அது வந்து பம்பரநாதன் அங்கே போயிட்டு அதான் தலை சூவி கொண்டை கட்டி அடக்கமாக பொண்ணா அதை அங்கே போய் பார்த்துக்கலாம். அடக்கமாக செட்டே ஆப்பு பண்ணு. செம்ம டேஸ்ட்டு, அல்டிமேட்டாக இருக்கும். தீபாவளியில் நானாக போட்டு குடிக்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படிதான். இந்த பசங்க ஆட்டிட்டாங்க. தோசைலாம் உண்டு. லேட் ஆகும். தோசை நைட்டு தோசை. ஆமாம், நல்லா இருக்கு.